இன்றைக்கி தக்காளி மிளகு ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி மிளகு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ், பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நான் புளி தண்ணி எடுத்துருக்கேன். அது கூடயே தக்காளியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மிளகு, சீரகம், 3 காஞ்ச மிளகாய், இது அரைக்கிறதுக்கு. பூண்டு, இது தாளிக்கிறதுக்கு. பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் இதை கோர்ஸை அரைக்கணும்னா இது வெறும் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறோம்மா. கடுகு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சோம்ல காஞ்ச மிளகா, அது 3 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போடுறேன். மிளகு சீரகம் அரைஞ்சி இப்போது பல்ஸ் மோடில் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்குனீங்கன்னா நல்ல மணம் வரும். ரசம் மணமாக இருக்கும். அப்படியேவும் போடலாம். நான் எப்போவும் இந்த மாதிரி வதக்கி தான் போடுவேன். வதக்கி போட்டால் நல்ல மண ருசி நல்லாயிருக்கும். ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வாட்டி பருப்பு ரசம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது மிளகு தக்காளி ரசம். புளிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நான் காட்டுறேன். ஒரு கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. மிளகு ரசம் நல்ல கொதி வரா மாதிரி இருக்குது. இது கொதி வந்தோடனே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை தஞ்சை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மிளகு சீரகத்தை, பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, அதை நல்லா தட்டி நீங்கள் வதக்கி ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நான் நிறைய வாட்டி செஞ்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே போடுறத விட நீங்கள் இப்படி வதக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மணத்தோடு இருக்கும். மிளகு சீரகத்தை நீங்கள் வதக்கி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. கொதி வந்துருச்சுமா, ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி மிளகு ரசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.